லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். என்னதான் ஆச்சு காங்கிரஸுக்கு? கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக UPA 1 அரசாங்கத்தில் இருந்து இன்றைய வரைக்கும் திமுக கூட்டணியில் தமிழகத்தில் மிக முக்கியமாக காங்கிரசினுடைய அங்க பங்கு வகிப்பது மிக முக்கியமாக காங்கிரசுக்கும் பயன், அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பயனாக இருந்ததாக பல்வேறு தேர்தல்கள் நம்மளுக்கு நிலை நிறுவியுள்ளது. ஆனால் இன்றைக்கு அதில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளும் மிகப்பெரிய ஒரு சச்சரவுகளும் ஏற்பட்டிருக்கிறதாக உணர்கிறோம். இதை பற்றின ஒரு தெளிவான காணொலியாக இந்த காணொலி இருக்கும். தொடர்ந்து இணையுங்கள். திமுகவுக்கும் காங்கிரசுக்குமான கூட்டணி தோராயமாக 2014 ஆரம்பித்து இன்றைக்கு 2026 நெருங்கி கொண்டிருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்களுடைய கூட்டணி 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போ இதனுடைய பலம் வாய்ந்த இந்த கூட்டணியை பிரிக்கிறதுக்கு தமிழகத்தில் இப்போதைக்கு பல்வேறு காரணிகளை, பல்வேறு சச்சரவுகளை உண்டாக்குறதுக்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு திருமிகு கனிமொழி அவர்கள் டெல்லி பயணத்தின் மூலியமாக ஏதோ ஒரு விதமான அண்டர் கரண்ட்ல ஒரு சர்ச்சை நிலவி கொண்டே வருகிறது அப்படிங்கிறத சமாதான படிக்கையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு முன்னெடுப்பாக திருமதி கனிமொழி அவர்களுடைய டெல்லி பயணத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதற்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்க்கறோம்னா, திரு மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், திரு செல்வி ஜோதிமணி போன்றவர்கள், இல்லைன்னா திருச்சி வேலுசாமி போன்றவர்கள், பல்வேறு பேர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாருமே இந்த திமுக கூட்டணியில ஒரு ஆட்சியில் ஒரு பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு போர்க்குரலை எழுப்புறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இத்தனை வருடங்கள் தாண்டி தமிழகத்துல திமுகவினுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சிங்கிற அந்த கொள்கைக்கு முரணாக காங்கிரஸ் இந்த ஆட்சியில் பங்கு கேட்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை எழுப்புவதற்கு தற்போதைய சூழ்நிலையில என்ன காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு தாவேகாவினுடைய வருகை காங்கிரஸுக்கு ஒரு விதமான 3வது ஆப்ஷனை கொடுத்திருக்கிறதாக அரசியல் வல்லுநர்கள் பார்க்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் 150 ஆண்டுகளை தாண்டின ஒரு இயக்கம் இன்னும் கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட நின்று ப்ரூவ் பண்ணாத ஒரு கட்சியை வெறும் திரை பிரபலத்தை நம்பி மட்டும் போவாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் நமக்கு இருக்கிறத பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு மிக முக்கியமாக ராகுல் காந்தி அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு மிக முக்கியமாக ஸ்டெபிலிட்டியாக பல்வேறு தேர்தல்களில் வெற்றி கூட்டணியாக அமைந்திருக்கிறதும் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த இருவருடைய கூட்டணி மட்டும்தான் இந்தியா பிளாக்கினுடைய ஒவ்வொரு கட்சிகளையும் இணைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இருந்ததும் நிதர்சனமான உண்மை. அப்போ திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பந்தத்தை பிரிக்கிறதுக்கு பல்வேறு உளவு வேலைகளை பார்ப்பதாக காங்கிரஸை உள்ள பல தலைவர்களை RSS பிஜேபியினுடைய சித்தாந்தவாதிகளாக இன்றும் பிற்போக்குத்தனமாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கூட்டணியை பிரிப்பதற்கு இதை கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸை பிரித்து விட்டால் திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தை 2026 தடுத்து விடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில் இருந்து இதை பண்ணுவதாக பல்வேறு பார்வைகளும் எழுந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எது எப்படியோ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கனிமொழி அவர்கள் டெல்லியினுடைய பயணத்துல திருமதி சோனியா காந்தி அவர்களையும் திரு ராகுல் காந்தி அவர்களையும் திருமதி பிரியங்கா அவர்களையும் சந்தித்ததாகவும் அதில் உள்ளார பேசப்பட்டது மிக முக்கியமாக காங்கிரஸ் கூட்டணி தெளிவாக மேல்மட்ட தலைவர்கள் மத்தியில திமுகவுடன் மட்டும்தான் போகும், அது தவிர வேற எந்த கூட்டணிக்கும் வாய்ப்பே இல்லைங்கிறது பேசப்பட்டதாகவும், அது சம்பந்தமாக சீட் ஷேரிங்கை பற்றி வரக்கூடிய காலங்களில் இனி ஒரு நாட்களில் அதை பற்றின ஒரு தெளிவான பார்வைகளை முன்னெடுப்பதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. ஆனால் எது எப்படியோ தமிழ்நாட்டில் இந்த ஸ்திரத்தன்மையான கூட்டணி திரு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை ஒட்டுமொத்தமாக என்டையர் இந்தியாவே திரு ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்ளாத போதும் அவரை பப்பு என்பது போன்ற பல்வேறு தரக்குறைவான வார்த்தைகளை பிரபோகப்படுத்தி அவருடைய தலைமை பண்பை, அவருடைய தலைமைத்துவத்தை கேள்வி எழுப்பி கொண்டிருந்த சூழ்நிலையில திரு ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கும் ராகுல் காந்தி அவர்கள் தான் அடுத்த பிரதமர் என்கிற ஒற்றை நிலைப்பாடுடன் அவரை மூர்க்கத்தனமாக ஆதரித்ததை ராகுல் காந்தி அவர்கள் என்றைக்குமே மறக்கவில்லை. அப்படிங்கிறதா அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு அண்ணனாக காண்பித்துக் கொள்கிற மிக முக்கியமான கூட்டணியினுடைய தர்மத்தை தாண்டி ஒரு அன்பு பாலமாக திரு ஸ்டாலின் அவர்களை அவர் சொந்த அண்ணனாக நிலைநிறுத்த முற்படுகிறார் அப்படிங்கிறது அந்த பந்தத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. அப்போ இந்த அண்ணன் தம்பி பாசத்தையும் அண்ணன் தம்பி உறவையும் தாண்டி தேர்தல் கூட்டணிக்குள்ள காங்கிரஸையும் திமுகவையும் இணைக்கிறதுக்கு மிக முக்கியமாக பல்வேறு கால சூழ்நிலைகளை RSSம் பிஜேபியும் பல குறுக்கடான நிலைகள்ல எழுந்தெடுக்கிறது. யார் மூலியமாகனா இந்த திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் மூலியமாகவும் பல்வேறு காங்கிரஸில் உள்ளடி வேலைகள் பார்ப்பதாக அறியப்படக்கூடிய பல பேர் முன்னாடி ஏற்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலையும் தெளிவாக தெரியப்பட இருக்கிறது. எது எப்படியோ
காங்கிரஸுக்கு வந்து திமுக தேவையா, திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் தேவையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அரசியல் வட்டாரத்துல, அரசியல் தலைவர்கள் மத்தியில இந்த இந்தியா பிளாக் கூட்டணியில சனாதானத்தை எதிர்ப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை எதிர்ப்பதற்கும் இந்த 2 பேருடைய கூட்டணி சீட்டுகளை தாண்டி மிக முக்கியமாக பல்வேறு காலகட்டத்துக்கும் சென்று சேர வேண்டியது மிகப்பெரிய ஒரு காலத்தினுடைய தேவையாக இருக்கிறதாக உணர்கிறார்கள். மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்தீர்கள் லீடர்ஸ் சேனலுடன். நன்றி, வணக்கம்.